ஹலோ வணக்கம். எப்போவுமே காலை வணக்கம்ல ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு மதியான வணக்கம்ல இப்போ தான் பாத்திரமே அடுப்பில் ஏறி இருக்கு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? எங்கே மாரிமுத்து பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? சீரக சம்பா வெஜ் பிரியாணி. அதை சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். நெய். நெய். ஆமாம். ஓகே. அப்புறம் எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய் இம்புட்டு போதும். நல்லா காஞ்சிருச்சு போல. காஞ்சிச்சா? ஐயோ, என்ன ஃபஸ்ட்டே புதினா கொத்தமல்லி போட்டீங்க? ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு புதினா போட்டுட்டீங்க. இது திண்டுக்கல் ஸ்டைல். ஓ, அதனால் அப்படி தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிட்டாங்க. வதங்கிட்டே இருக்காங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணுமா? எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க? அப்படியே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்க. அப்புறம் என்னன்னா இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னா இது கூட நம்ம சில்லி பவுடர். ஏன்னா இப்போவே போடுறீங்க? ஆமாம், அதான் திண்டுக்கல் ஸ்பெஷல். ஏதோ ஸ்பெஷல்ன்றாரு. பின்விளைவர் இல்லாமல் இருந்தால் சரிதான். அப்படியே எதுக்காகனா அந்த கலர் வரும் இல்லையா? இது ஒரு மாதிரி மசாலாலாம் போட்ட பிறகு ஒரு மாதிரி கலர் ப்ரௌனில் வரும். இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேன், அப்படி ரொம்ப அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவீங்களா? இல்லை, இது மட்டும் தான். சரி சரி. அப்போ காரம் வந்து கரெக்டாகிடும். ஆனால் ஆக்சுவலி ஒரு இது இருக்குது தெரியுமா? எப்போவுமே வந்து குழம்பு வைக்கும் போது கூட நம்ம மிளகாத்தூள் போட்டு தண்ணி அப்படியே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாமல் அந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயில் ஒரு திருப்பி ஒரு 2 செகண்ட் கழிச்சு புளி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றுனீங்கன்னா அந்த மிளகாத்தூள்லேருந்து வந்து வர வெடிப்பு, ஐ மீன் பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது. நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் இப்போ சொல்லி தான் கலர்னு தெரியுது. நார்மல் பிரியாணிலே இப்படி ட்ரை பண்ணலாம்ல? பண்ணலாம். இப்போ மட்டன் சிக்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதாவது சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போடுவோம். ஓகே. இதில் வந்து மசாலாலாம் போட்டுட்டு, ஏன்னா இது காய்கறி வெந்துடும், அதனால் மசாலாலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம காய்கறி போட போகிறோம். ஓகே ஓகே ஓகே. சரி. நல்லா வதங்கிடுச்சுல? கலரும் நல்லா தெரியுதுல்ல? இப்போ என்னங்க போடணும்? இப்போ என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம். இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப முழுமுழுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ஓகே ஓகே. பக்கத்துலேயே குக்கர் விசில் புஷ் புஷ் புஷ். அது பட்டாணி வேக வச்சுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. குறைன்னு இருக்கு. கொஞ்சமாக போட்டாலே போதுமா வெங்காயம் தக்காளி? போதும். ஏன்னா டபரா பெருசாக தெரியுது. வெங்காயம் தக்காளி எங்கேயோ இருக்குது. அதான் நம்ம கம்மியாக செய்ய போகிறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கோம். 1 கிலோ 2 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மட்டும் மாறும். நல்லா வதங்கிடுச்சுல? இஞ்சி பூண்டு நல்லா போகணும். போயிட்டுருக்கோம்ப்பா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து எப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணியை நம்ம மிக்ஸியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஓகே ஓகே. ஓகேவா? இந்த தண்ணி வந்து அப்படியே சுண்டணும். ஆமாம். இந்த தண்ணி சுண்ட மசாலாவோட அந்த இதெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறோம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு தண்ணி வைப்போம். ஸோ 1 கிளாஸ் இப்போ ஊற்றிட்டோம். மீதி 2 கிளாஸ் வந்து ஃபைனலாக ஊற்றி தம் போடும்போது இது பண்ணிப்போம். இது நம்ம அடுப்பு இது வந்து நம்ம கொட்டாங்குச்சி போட்டு இது பண்ண போகிறோம், தம் போட போகிறோம். அதனால் தம் போடுறதுனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தம் போடல குக்கரில் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 1க்கு 1.25 தான். ஓகே ஓகே. தண்ணி நல்லா சுண்டுதா? ஆமாம், நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வர நேரத்தில் இதுக்கு வந்து ஸ்பெஷல் என்னென்னா இதுதான் பட்டை, ஏலக்காய், லவங்கம் 3 தான். ஓகேவா? 3 நல்லா அரைச்சி இந்த பிரியாணிக்கு மசாலாவே தான். ஆமாம், நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இதுதான் அந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கான ஒரு காரணம். ஆனால் மசாலா தேவைன்றவங்க நிறைய போட்டுக்கோங்க. எங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, அதனால் நம்ம கம்மியாக போட்டுருவோம். வாசனை செம்மையாக இருக்கு.
அந்த பட்டையோட இப்போ வாசனை. இது ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு புதினா போட்டு வதக்க போகிறோம். இப்போது நல்லா வந்த பிறகு என்ன பண்ணணும்னா இப்போ இது கூட நம்ம தக்காளி பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி ஒரு கட்டா ஒரு கைப்பிடி ஓகேவா, புதினா ஒரு கைப்பிடி கொஞ்சம் வதங்கணும். உப்புலாம் இப்போ போடுவீங்க? போடணும். காய்கறியும் போடுவோம். எவ்வளோ போடுவா? போடும். இன்னும் கொஞ்சம் போடும். இதுவும் வதங்கணும். தக்காளி எல்லாம் சுருங்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்கி ரொம்ப சுருங்கும். இது நம்ம புளிப்புக்காக போடுறது, அதனால அந்த அளவுக்கு தேவைப்படாது. இது வந்து வதங்கினோம்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கணும். காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்ல வாசனையாக இருக்குது. எல்லாத்துடைய வாசனை சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போடுறோம். பட்டாணி வேக வச்சதுனால நம்ம கடைசியாக போட்டுக்கணும். ஓகேவா? சரி. அப்படி இது நல்லா வதக்கணுமா? கொடுக்கணும். எங்கள் அடுப்பு கொஞ்சம் சின்னது. அடுப்பு சின்னது இல்லை, அடுப்பாங்கிற சின்னது. ஒருத்தர் நின்றுட்டு சமைக்கும் போது இன்னொருத்தர் போனோம்னா சுத்தமாக முடியாது. பாவம், நான் இடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தால் தான் இங்கே வீடியோ எடுக்க முடியும். இது எல் ஷேப்பில் கொடுக்கும்போது கேஸ் வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இங்கே இடம் இருக்குது. இந்த சைடு நிறையா ஸ்பேஸ் இருக்கும். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா எண்ணெயோட மசாலாவோட இந்த கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி அப்படியே போயிட்டு நல்லாயிருக்கு. பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு, ஒயிட் அப்படின்னு ஒரு மாதிரி கதம்ப கலராக தெரியுது. இது நல்லா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆயில் எல்லாம் பிரிஞ்சிருச்சுல. அதான் த்ரில்லிங் அவனை பாயிண்ட். தயிர் போட்டுக்கிறோம் புளிப்புக்காக. தக்காளி போட்டிருக்கோம். ஆமாம், லெமன் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க தயிர் ஆமாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆட் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம வேக வச்ச காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் 2 விசில் வச்சுருக்கோம். ஓகே, ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம நீங்கள் நல்லா வேக வச்சு போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பச்சை பட்டாணி வந்து குழஞ்செல்லாம் போகாது. ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிங்கன்னா தான் 2 விசில் போதும். இதுவே நீங்கள் ஒரு ஹவரில் 2 ஹவரில் நீங்கள் சாப்பிட்றீங்க, சமையல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றிடணும். வடை போடணும். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஊற்றினா இப்போ 2 கிளாஸ். ஓகே ஓகே, கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்கணும். நல்லா கொதிச்ச உடனே தான் அரிசி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணணும். சரி சரி, திறக்கலாம். இப்படி திறக்கக்கூடாது, இப்படிதான் எடுக்கணும். பாரா. ஓகேவா? தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அதை போடலாம். அரிசியை போடலாம். உப்பு பார்த்துக்கலாம். ஐ ஹெல்ப் யூ. ஏன் இவ்வளோ பயம்? டெய்லி நான் சமையல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறேன். அப்போ எனக்கு அதுக்காக ஒரு சூடு கூட தாங்க முடியல. நான் சுட்டுட்டேன்னு சொன்னா நீ சமைக்கிறேன். நான் என்னைக்கு ஒரு நல்ல சமைக்கிறேன். அநியாயமாகுது ரொம்ப தான். இன்னைக்கு எப்படியோ 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காரு. 3 மணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இன்னைக்கு. அப்புறம் என்ன பண்ணனா, இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்காக. என் பொண்டாட்டி நான்வெஜ் நிறைய சாப்பிடுவா. அதனால இது வந்து கடைசியாக வந்து வேணுன்றவங்க மாசம் இருக்கிற இது வந்து மீல் மேக்கர். இது நாங்கள் ஒரு சோயா சங்க் போதும் பண்ணியிருக்கோம். பாருங்கள். ஓகே,
ஓகே ஓகே. கொத்தமல்லியை தூவியாச்சு, புதினாவையும் தூவியாச்சு. மூடிட வேண்டியது தான். மூடிட்டு தம் போட போகிறோம். ஏன்பா கலக்கிற? தம் போடுறதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம கொட்டாங்குச்சி எரித்து நம்ம இந்த தட்டு மேலே போட்டுடலாம். இப்போ இது இதுவாகிட்ருக்கோம்ல, நல்லா எரிஞ்சிட்டோம் கொட்டாங்குச்சி. நல்லா கொட்டாங்குச்சி எரியுதா? இதுதான் நம்ம வீட்டிலேயே தம் போடுறது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் ஜோதி எரிகிறது. அந்த லைட் வராங்க, லைட் எடுத்துருவா. அதை பிரித்து போடலாம்ல, அதுவே பிரியும் பாருங்க. இப்போ எரிஞ்சிட்டு இந்த ஓடெல்லாம் அப்படியே உடஞ்சி அதில் விழும். பார்த்து 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 பொறுமையா. இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ரொம்ப கவனமாக செய்யணும் இல்லையா? இந்த கங்குலெல்லாம் விளையாடுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். மேலே இது கொட்டாங்குச்சி வந்து வெடிக்கும். ஐயோ, என்னோட எல்லாம் பிளாஸ்டிக்லாம் இருக்கு. நிற்க மாட்டேங்குது. தம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்களா? இருட்டா இருக்குல்ல, தம் ப்ரிப்பரேஷன். இப்போ நல்லா இது பார்த்துட்டீங்களா? கீழே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து தம்முக்கு போட்டுணுமா? இது ரெடி ஆகட்டும், நம்ம போகலாம். நல்லா சுட சுடதான் இருக்கு. நல்லா வந்துட்டா சாப்பிடலாம். கேஷிக்காவோட இலைக்கு சீரக சம்பால செஞ்ச தம் பிரியாணி வந்துச்சு. அப்படியே நம்ம கலகலப்பு படம் பார்த்துட்ருக்கோம். போர் அடிக்குது. சண்டே மாஸ்டர் இங்கே கலருந்துன்னு இருக்காரு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட போகிறேன்.